இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஃபீல் குட் காமெடி ட்ராமா படம். ஒரு புரட்டினால் ஒரு இளைஞனோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வருது, அவன் காதலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி சமாளிக்கிறான் அப்படின்றது தான் இந்த படமே. இந்த படத்தில் இந்த விஷயத்த ரொம்ப அழகாக யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு யதார்த்தமான கதை தான். படம் பேர் பார்த்திங்கன்னா குட் நைட் மூவி ரிவ்யூ. சரிங்களா? இந்த படம் பார்க்கலாமா, எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம், சமத்தியான படம். இந்த படத்தோட ஹீரோ மணிகண்டன். அவருக்கு தூக்கத்தில் குரட்டை வர்ற பிரச்சனை இருக்குது. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க வேலை செய்கிற இடத்துக்குள்ளே. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குரட்டை பிரச்சனை எப்படி தொடருது, அதை எப்படி சரி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மணிகண்டனோட ஆக்டிங் ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. அதில் வர்ற மாமா அத்தை கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரியே இயல்பாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் அவர் மிடில் கிளாஸாக நடிச்சிருந்தாலும் அந்த படத்தில் வர்ற எமோஷ்னல் அந்த காமெடி எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்குமே சிங்க் ஆகும். பெரிய நெகட்டிவிட்டி பெரிய ஃபைட்டு எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பெஸ்ட்டு படங்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் இன்னுமே இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். 2023 வெளிவந்த படம். டிஸ்னி ஹாட்ஸ்டார் அப்படின்ற ஓடிடி தளங்கள்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு விஜய் சேதுபதி போலவே யதார்த்தமான நடிப்புகளில் மணிகண்டனையும் பிடிக்கும். இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த மூவி ரிவ்யூ இது தான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோடு உங்களை பார்க்குறேன். பை காய்ஸ்.